வியூவர்ஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட்டின் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு குக்கிங் ஜெட்டில் கர்நாடகன் ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மேங்களூர் சைடில் செய்கிற எறா குழம்பு. இந்த எறா குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு வந்து நம்ம சாதத்துக்கு, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஸ்பெஷலாக நீர் தோசை இருக்குது, அதுக்கும் வந்து சூப்பராக மேட்ச் ஆகும் இந்த எறா குழம்பு. இப்போ வாங்க இந்த எறா குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எறா குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ எறாவை அதோட தோல் அப்புறம் அந்த நடுவில் இருக்க நரம்பு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எறா கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குறைஞ்சது 1/2 மணி நேரத்துக்காச்சும் ஊற வச்சுக்கணும். இப்படி உப்பு மிளகாத்தூள் சேர்த்து எறாவை ஊற வைக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா நம்ம எறாவை வந்து ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது. அதனால வந்து நம்ம குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறம் அதில் வந்து உப்பு காரம்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஊறாது. அதனால நம்ம எறா சாப்பிடும்போது உப்பு காரம்லாம் ஊறிட்டு டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த குழம்புக்கு மட்டும் இல்லை, நம்ம எறால எந்த ரெசிபி செஞ்சாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி உப்பு காரம் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது புளியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு எலுமிச்சை அளவு புளியை 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கணும். அடுத்தது எறா குழம்பு செய்கிறதுக்கு தேவையான ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட 8லேருந்து 9 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது இது கூட 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கணும். மீடியம் மணலில் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். நம்ம இதில் வெங்காயத்தையும் சேர்த்துருக்குறோம், அதனால் வெங்காயம் வதங்குற வரைக்கும் வறுத்துக்கலாம் தேவையில்ல. இந்த ஸ்பைசஸ் வந்து நல்லா வறுந்துட்டு அதுலேருந்து வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் தான் இதை வறுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கான டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு எண்ணெய் வந்து ஃபேமஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. அடுத்து வந்து கர்நாடகன் ஸ்டைல் ஃபுட்டில் வந்து ஸ்பைசஸ் வந்து அதாவது காரத்தோட லெவல் வந்து மைல்டாக தான் இருக்கும். ஆனால் நார்த்து சைடு கர்நாடகன் ஸ்டைல் ஃபுட்டு மட்டும் மற்ற கர்நாடகா ஃபுட்டோட கம்பேர் பண்ணும்போது காரம் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கிறது வந்து மங்களூர் ஸ்டைல் ஃபுட்டு. ஸோ இதில் வந்து காரம் மைல்டாக தான் இருக்கணும். அதனால் எந்த அளவுக்கு நான் மசாலா கொடுத்துருக்கணும் அதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம ஆல்ரெடி செட்டிநாடு பக்கம் போனோம்னா இதே மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ இதில் கொடுத்துருக்க அளவு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம், கூட கசகசா வச்சுப்போம். அப்போது நம்ம மசாலாவை அதிகப்படுத்தும் போது அதோட டேஸ்ட் வந்து மொத்தமாகவே மாறி போயிடும். அதனால் என்ன அளவு சொல்லியிருக்கணும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வறுந்துட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மசாலா கூடவே 1/2 கப் அளவுக்கு துருகின தேங்காவை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மசாலா கூட தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கணும். குழம்புக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது குழம்பு வைக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் குறைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து அடுப்போட அனலை சிம்மில் வச்சுட்டு
1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை வெங்காயத்து கூட சேர்த்துக்கணும். அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும். அடுத்ததாக புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ஆட் பண்ணிக்கணும். குழம்பு பார்க்கறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் தண்ணி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும். அதனால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக இந்த குழம்புல நான் 2 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம இறால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதை மைண்டில் வச்சுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்போட அனலை மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க வச்சுக்கணும். இடையில மூடி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு குழம்ப பாயில் பண்ணிக்கணும். குழம்பு பாயில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற எறாவை குழம்புல ஆட் பண்ணிக்கணும். எறாவை குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு குழம்ப பாயில் பண்ணிக்கணும். எறா சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் பாயில் பண்ணக்கூடாது. எறா நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ஜூஸியாகவும் இருக்கணும். நம்ம நிறைய நேரம் பாயில் பண்ணோம் அப்படின்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் எறா சேர்த்ததுக்கு அப்புறம் 4லேருந்து 5 நிமிஷம் அது வரைக்கும் தான் குழம்ப கொதிக்க வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்ப கொதிக்க வச்சுக்கணும். குழம்பு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான மேங்களூர் ஸ்டைல் எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம குக்கிங் ஜெட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.